வணக்கம் வடிவேல். வணக்கம்ண்ணே. நீங்கள் இப்போ இது என்ன கண்டுண்ணே? இது என்ன வித்தியாசமான நர்சரியில் இந்த இலையை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததே இல்லைண்ணே. எவ்வளோ ஹைட்டு? ஒரு 8 அடி வருமா? 6 அடிக்கு வரும்ண்ணே. 6 அடியா? நீ 6 அடி, அதில் ஒரு 2 அடி 8 அடி ஆச்சு. 8 அடி வரும்ண்ணே. சரி, ஓகே. இது வந்து இதுதான் ஆப்பிள். மூயத்தையும் சொல்றியாண்ணே? அண்ணான்ற ஒரு வெரைட்டி ஆப்பிள் இது. நெக்ஸ்ட் இயரில் இன்னும் ஒரு 6 மந்த்லேயே நமக்கு இது காய்ப்புக்கு வந்துடும். எல்லாமே பொய்ங்கிறாங்க. நீங்களும் போட்டு இந்த வாரத்தை கொண்டு வரீங்க. ஆமாம், என்ன பொய்ன்றாங்க? நம்ம ஏரியாவுக்கு ஆப்பிள் பொதுவாக நம்ம தேனியில் ஒரு தோட்டம் இருக்குது. அவருக்கு வந்து ரூட் ஸ்டாக்கு சரியில்லாமல் கொடுத்துட்டாங்க. இது வந்து பிரத்யேகமாக ரெடி பண்ண ரூட் ஸ்டாக்கு. இந்த மாதிரி ரூட் ஸ்டாக் வச்சோம்னா ஆப்பிள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல வேணாலும் வரும். காஷ்மீர்லேருந்து இப்போ ராஜஸ்தானில் பெரிய பெரிய மரமே இருக்குது, தெரியுமா? இல்லைண்ணே, நானும் ஒரு பிளான்ட் போடுறேன் தோட்டத்தில். ஒரு 400 கண்டு போடுறேன். ஆப்பிளா சொல்கிறீங்க? ஆமாம், போட்டு நம்ம ஒரு ஒரு அதிசயத்தை உருவாக்கி காட்டுவான். ஆப்பிள் பண்ணலாம், தப்பு இல்லை. என்னன்னா பறவைகள் நிறையா சாப்பிடும், அதை கொஞ்சம் கவர் பண்ணணும். அதுக்கெல்லாம் வலை போட்டுக்கலாம்ண்ணே. ஆமாம். ரெண்டாவது ஆப்பிளில் எடுத்துன்னு இப்படித்தான் ஸ்ட்ரெயிட்டாக போகும். இது நம்ம லைட் அப்படி கல் கட்டி தொங்க விட்டோம்னா பிரான்ச்சஸ் நிறையா வந்துடும், சிம்பு நிறையா வந்துடும். இது வரைக்கும் நான் எந்த மருந்து அடித்ததில்லை இதுக்கு. அது வாட்டுக்கு அப்படியே வருது, நல்லா செம்மையாக வருதுண்ணே. ஆமாம் 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 ஆமாம். முத ஒரு உற்பத்தி பண்ணி எனக்கு கண்டு கொடுங்க. நான் எங்கள் தோட்டத்தில் பிளான்ட்டை போட்டு நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலே தேனி மாவட்டத்திலே வரமுங்கிறது ஆப்பிள் ஆல்ரெடி காமிச்சாச்சு, இன்னும் காமிப்போம். ஓடப்பட்டியில் போட்டு ஃபெயிலியர் ஆயிருக்கு முன்னாடி. இப்போ போட்டு நம்ம பாஸ் ஆகி காட்டுவோம். ஓகே ஓகே ஓகே, பாஸ் பண்ண வச்சிடலாம். ஓகே 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 ஆண்டா, நெக்ஸ்ட் பார்ப்போம்.